பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சார் ஏப்ரஹாம். இந்த நாளிலே ஒரு சிந்தனை துளிகளோடு நாம் ஜெபத்துக்குள்ளாக கடந்து போவோம். நேற்றைய தினத்துல அஹ், மனைவிமார்களுடைய எதிர்பார்ப்புகளை பத்தி நம்ம பேசியிருந்தோம். அதற்காக நம்ம ஜெபித்தோம். இந்த நாளில கணவன்மார்களுடைய எதிர்பார்ப்புகளை பத்தி நம்ம பேசுவோம். கணவன்மார்கள், அதாவது திருமணத்துக்கு பிறகு கணவன்மார்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும்? சுருக்கமா சொல்லப்போனா, அவர்கள் அன்பும், பாசமும், மரியாதை, ஆதரவு, குடும்ப உறவுகள், குடும்ப பொறுப்புகள், உணர்வுபூர்வமான புரிதல்கள், சுகாதாரம், ஒத்துழைப்பு, நேர்மை, இத்தனை காரியத்தையும் ரொம்ப டீட்டெயில்டா நம்ம சுருக்கமாகவும் பார்க்க போறோம். இது இத்தனையும் அவர் விரும்புவார்கள். இதுலயும் 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நம்பர் 1, தானாகவே தீர்மானிக்க விரும்புகிறார். ஒரு கணவன் வந்து ஒரு பொறுப்பாக குடும்ப தலைவனாக இருக்கும்போது தானாகவே அவரு அவர் செயல்படணும், தீர்மானிக்கணும்னு ஆசைப்படுவார். கண்டிப்பா அந்த தீர்மானம் வந்து, ஐயோ நான் எடுக்கணுமே, என் குடும்பமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதை எடுக்கணும்னு ஆசை. 2வது வந்து வாய்க்கு ருசியான உணவை எதிர்பார்க்கிறார். கண்டிப்பா வீட்டுக்கு வரும்போது நல்ல ஒரு உணவு இருக்கணும், ருசியான உணவு இருக்கணும், பிள்ளைகளுக்கு நல்ல உணவு இருக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கிறவர். கண்டிப்பாக அது எல்லாருக்குமே தெரியும். 3வது வந்து சுத்தத்தை அதிகமாக விரும்புகிறவர். வீடு சுத்தமா வச்சிருக்கணும். வீடு நல்லா நீட்டா இருக்கணும். மற்றவங்க வந்து பார்க்கும்போது அது சூப்பரா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் விரும்புகிறார். 4வது வந்து தன் மனைவி மலர்ந்த முகத்துடன், அழகிய தோற்றத்துடன் எப்போதும் காணப்படுவதை அதிகமா எதிர்பார்க்கிறார். ஸோ அவர் ஆஃபீஸ் முடிச்சு வரும்போது, வேலைக்கு போயிட்டு வரும்போது, நீங்க வீட்ல நல்லா சுத்தமா நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்லா அழகா இருக்கணுன்றத கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நைட்டிய போட்டுக்கிட்டு நைட்டியிலேயே சுத்திட்டு இருப்பாங்க. 24 ஹவர்ஸும் நைட்டியிலேயே இருப்பாங்க. காலையில அனுப்பும்போதும் அதே நைட்டில தான் அனுப்புவாங்க. திரும்பி அவர் வேலை முடிஞ்சு வரும்போது அதே நைட்டில தான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இருக்காது. சாயங்காலம் நல்ல வேலைலாம் முடிச்சுட்டு, வீட்டெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிட்டு, ஒருவேளை வீட்ல இருக்கிறீங்கனாக்கா, நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்க இருந்தீங்கனாக்கா, ரொம்ப அழகா இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கனாக்கா, அந்த 5வது காரியம், தன் வீட்டாரை தன் மனைவி நேசிக்கவும், நன்றாய் கவனிக்கவும் விரும்புகிறார். கண்டிப்பாக. ஒருவேளை நீங்க பக்கத்துல இருக்கிறீங்க, 6 தூரத்துல இருக்கிறீங்களோ, அவங்க வீட்டாரையும், அவங்களுடைய சொந்த பந்தங்களையும் நன்றாய் கவனிக்கணும், நல்லா பேசணும் அவங்க கிட்டன்னு சொல்லி எதிர்பார்ப்பார். இதெல்லாமே கொஞ்சம் கண்டிப்பா நம்பளும் செஞ்சா நல்லா இருக்கும். அந்த மாரி உறவுகள் நல்லா இருந்தா சூப்பராக இருக்கும். உணர்வு பூர்வமான புரிதல் இருக்கணும். மனைவியின் உணர்வுகளை புரிந்து கொண்டு, அதற்கேற்ப நடந்து கொள்வது கணவனுக்கு முக்கியமானது. ஸோ மனைவி எப்படி இருக்கிறாங்க? அவங்களுடைய உணர்வு பூர்வமான காரியங்கள், தாம்பத்திய உறவுகள் அதெல்லாம் நீங்க கவனித்து, அதுக்கு 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 முக்கியத்துவம் குடுப்பதும், முக்கியமாக அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு நடப்பதும் முக்கியமான காரியமாக இருக்கிறது. அதே மாதிரி தன் மனைவி ஒரு தோழியைப் போல உடன் இருப்பதை விரும்புகிறார். ஒரு ஃப்ரெண்டா குடும்ப பொறுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, கு குடும்ப பொறுப்புகளை அவங்க ஷேர் பண்ணிக்கணும். குடும்ப பொருளாதார நிர்வாகி நிர்வகிப்பதில, வீட்டு வேலையை பகிர்ந்து கொள்வதில மனைவியின் பங்களிப்பை கணவன் எதிர்பார்க்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டா இருந்துகிட்டு எதை செஞ்சாலும் ஒரு ஷேர் பண்ணிக்கிட்டு செஞ்சா சூப்பரா இருக்கும். அ சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, மனைவிக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அ அந்த மாரி அவங்களே எல்லாத்தையும் தல மேல போட்டுக்கிட்டு செய்வாங்க. கணவன் மாணவர்களே எல்லாத்தையும் தல மேல போட்டுப்பாங்க. அவங்களால அ ம மனைவிக்கோ, பிள்ளைகளுக்கோ எந்த தொல்லையும் தரக்கூடாது அப்டின்ட்டு யோசிப்பாங்க. அப்டி கிடையாது. எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டு செஞ்சா ரொம்ப நல்லாருக்கும். கணவனும் மனைவியும் எத ஷேர் பண்ணாலும், எதையுமே நல்லா ஷேர் பண்ணிக்கிட்டு செய்தீங்கன்னா நல்லாருக்கும். ஒரு மார்க்கெட் போறதுல, ஒருவேளை ஒரு காய்கறி வாங்குறதுல, உங்களுக்கு பிடிச்ச காய்கறி நீங்க வாங்கிட்டு வருவீங்க. அவங்களுக்கு பிடிச்சத நீங்க வாங்கிட்டு வர மாட்டீங்க. ஸோ 2 பேருமே ஒண்ணா போனீங்கன்னாக்க கூட நல்லாருக்கும். கிராசரி வாங்குற இஷ்யூஸ்ல, அந்த சாமான்கள் வாங்குறது, ட்ரெஸ் வாங்குறது, சில நேரத்துல போயிட்டு கணவன் வந்து சில கணவன்மார்கள் இப்படி இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சத மட்டும் வாங்கிட்டு வந்துருவாங்க. ட்ரெஸ்ஸ கூட அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அத தான் மனைவி போடணும்னு அப்படி எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாரி நல்லா இருக்காது. அ மனைவியும் சேர்ந்து
கணவனும் மனைவியும் சேர்ந்து நம்ம செய்யும்போது ரொம்ப அழகா இருக்கும். எல்லாமே சூப்பராக இருக்கும். அ அ இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சுகாதாரம்லாம் ரொம்ப முக்கியம். அ தன்னை மட்டுமல்ல, தனது குடும்பத்தினரையும் ஆரோக்கியமாய் வைத்துக் கொள்ளவும் பொறுப்பையும் மனைவி மேற்கொள்ள வேண்டும் என்று கணவன் எதிர்பார்க்கிறார். அ எல்லாத்தையுமே நல்லா நீட்டா, கிளீனா, சுகாதாரமா வச்சுக்கணுன்ட்டு ரொம்ப எதிர்பார்ப்பார். ஒரு தோழிய போல இருக்கணும், ஒரு ஃப்ரெண்ட போல இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறது தான் ஒரு கணவனுடைய எதிர்பார்ப்புகள். எதிர்பார்ப்புகளா இருக்குது. தன் மனைவி எல்லா காரியங்களையும் தன்னை கனம் பண்ணுவதை விரும்புகிறார். ஸோ மனைவி வந்து அ ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு செய்றது, அப்புறம் கனம் பண்ணுவது, அவருக்கு அவர்கிட்ட சொல்லிட்டு, அ இத செய்ய போறேன், அத செய்ய போறேன், இந்த டீட்டெயிலா சொல்லிட்டு நல்லா போறது சூப்பரா இருக்கும். கண்டிப்பாக ஒரு கணவன் கிட்ட இந்த எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும். மனைவிமார்கள் புரிந்து கொண்டால் நல்லா இருக்கும். எதா எதா இருந்தாலும் நெறைய நெறைய மனைவிமார்கள் அப்படியே மறைச்சிடுவாங்க. எல்லாத்தையும் மறைச்சிடுவாங்க. அ அவங்க சொல்லவே மாட்டாங்க. என்ன செய்றாங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க. எங்க போறாங்க? எங்க வராங்க? என்ன ஃபோன் கால் வந்துச்சு? அப்படிலாம் இருந்தா, அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பே இருக்காது. எல்லாமே ஒரு ஒளிவு மறைவா தான் இருக்கும். அதனால நம்போ வாழும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்லிட்டு, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, நம்ம வாழும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஒத்துழைப்பு. குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும், முன்னேற்றத்துக்கும் மனைவியின் ஒத்துழைப்பு கணவனுக்கு முக்கியம். எல்லாத்துலயுமே ஒத்துழைப்பு கொடுக்கணும். எல்லா விஷயங்களிலுமே. அவர் எடுக்க போற டிசிஷன்ல சில நேரங்களில மனைவிமார்கள் நல்ல ஐடியா சொல்லுவாங்க. அத கேட்கிறதும் முக்கியத்துவமா இருக்கும். ஸோ 2 பேருமே எந்த புரோகிராமா இருந்தாலும், எங்க போனாலும், எத செய்தாலும், கணவனும் மனைவியும் எங்கெல்லாம் உட்கார்ந்து, பேசி, ஷேர் பண்ணி, அந்த காரியத்த செய்றாங்களோ, எந்த காரியத்துக்காக போகுறாங்களோ, எந்த காரியத்த செய்றாங்களோ, அது சூப்பரா முடியும். எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வராது. விட்டு குடுக்குறதுல இன்னும் நல்லா இருக்கும். ஓகே. அது சரியில்லையா? இத டிசைட் பண்ணுவாங்க. இது வாங்கலாமா? இது வாங்கக்கூடாதா? நாங்க எங்க லைஃப்ல நாங்க அப்படிதான் பண்ணுவோம். இது வாங்கலாமா? ஒரு காரியத்த வாங்குறோம்னாக்கா, ஒரு சின்ன ஒரு குக்கர வாங்குனா கூட 2 பேரும் தான் போய் வாங்குவோம். ஒரு காய்கறிய வாங்குனா கூட 2 பேரும் தான் போய் வாங்குவோம். எல்லாத்துலயுமே ஒரு ஒத்துழைப்பு. அந்த மாதிரி வாங்கும்போது, அ ஒருவேள அது பிடிச்சா கூட ஒரு 50, 50யா இருக்கலாம். பிடிக்குது, பிடிக்கல. சரி வேற பார்க்கலாம். அப்படின்ட்டு விட்டு குடுத்து போகும்போது, ரொம்ப அந்த ஒத்துழைப்பு சூப்பரா இருக்கும். 2 பேருமே ஒத்துழைக்கும்போது. ஸோ இத இந்த நாட்களிலே நெறைய இடங்களில நம்ம பார்க்க முடிய மாட்டுது. ஏன்னா, இந்த மாரி ஒத்துழைக்கும்போது கண்டிப்பாக குடும்பங்கள் சூப்பராக இருக்கும். அதனால இந்த ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். எல்லா காரியங்களிலும் தன்னை கனம் பண்ண வேண்டும் என்பதை விரும்புகிறார். அதே மாரி மனைவி தன்னை பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நெறைய வேலைகள செய்து, அவங்க குடுக்கும்போது, அதே மாரி அவங்க சம்பாதிச்சுட்டு வரும்போது, உங்களுக்கு எதாவது வாங்கி தரும்போது, பிள்ளைகளுக்கு எதையாவது செய்யும்போது, வீட்ல எதையாவது செய்யும்போது, வீட்டுக்காக எதையாவது யோசிக்கும்போது, மனைவிமார்கள் கண்டிப்பா பாராட்டுங்க கணவன்மார்கள. "ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குது" அப்படின்ட்டு பாராட்டுங்க. சில சில மனைவிமார்கள் பாராட்டவே மாட்டாங்க. அவங்களுக்கு வேலையே குடுக்கக் கூடாதுன்னு யோசிப்பாங்க. கணவன்மார்களுக்கு எந்த வேலையும் குடுக்கக்கூடாது. அ அவங்களுக்கு தெரிஞ்சா கூட செய்ய வேண்டாம் அப்படின்டுவாங்க. அது நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம பிள்ளைங்க அத பார்க்குறாங்க. ஸோ எதா இருந்தாலும் ஷேர் பண்ணி செய்யும்போது ரொம்ப நல்லாருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த அந்த பாராட்டுறது ரொம்ப நல்லது. ஒருத்தர ஒருத்தர் பாராட்டிக்கிறது ரொம்ப நல்லது. மனைவிமார்கள் கண்டிப்பா கணவன்மார்கள் எத செஞ்சாலும் பாராட்டுனீங்கனாக்கா, அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அ அது பிரயோஜனமா இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த அ அ அவங்க அவங்க வந்து இன்னும் நல்லா அ நல்லா அன்பா, சந்தோஷமா இருக்கறதுக்கு உதவியா இருக்கும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நேர்மைய கணவன் அதிகமா நேர்மைய இருப்பது ரொம்ப விருப்பம். கணவன், மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் உண்மையாகவும், நேர்மையாகவும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஸோ 2 பேரும் நல்லா இருக்கிறீங்கனாக்கா, 2 பேருமே அ ஏதோ ஒரு காரியத்த நீங்க செய்றீங்கனாக்கா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல நேர்மை, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல புரிந்து கொள்ளுதல், ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளுதல், இது இருந்துச்சுனாக்கா, கண்டிப்பா கணவன்மார்களும், மனைவிமார்களும் சூப்பரா வாழ்வீங்க. வீணான பிரச்சனைக்குள்ள போகவே மாட்டீங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இந்த நாட்களில்லாம் பார்த்தீங்கன்னா, அத பார்க்க முடிய மாட்டுது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாத மாரி இருக்குது. எனக்கு பிடிக்கல, நான் செய்யல அப்படின்ற கணவன்மார்களும் இருக்கிறாங்க, மனைவிமார்களும் இருக்கிறாங்க. ஸோ கல்யாணம் பண்ணும்போதே அவங்களுக்குள்ள கண்டிஷன்ஸோட வராங்க.
எனக்கு பிடிக்கலன்னா நீ விட்டுறணும். எனக்கு பிடிக்கலன்னா அத செய்யக்கூடாது அப்படின்ட்டு. அந்த ஒரு ஒத்துழைப்பே இருக்காது அவங்களுக்குள்ள. ஒரு மைண்ட் செட்லயும், அவங்க யோசிக்கிற காரியத்திலயும் ஒரு ஒத்துழைப்பு இருக்காது. அவங்க பேச்சு வார்த்தையிலும் ஒரு ஒத்துழைப்பே இருக்காது. டிட் ஃபார் டாட் அந்த மாரி இருப்பாங்க. ஸோ அ கணவன் மனைவிமார்கள் கண்டிப்பா இத புரிந்து கொள்ளுதல் நல்லது. குடும்ப பொறுப்புகள் அதையும் நம்ப எடுத்து செய்யணும். ஒவ்வொரு குடும்ப பொறுப்பும் ஒவ்வொரு கணவனும், ஒரு ஒரு மனைவியும் எடுத்து செய்யணும். கண்டிப்பா கணவனே செஞ்சுட்டு போட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மனைவியே செஞ்சுட்டு போட்டுமோன்னு நினைக்கக்கூடாது. எல்லாத்தையுமே நம்ம பிள்ளைக பார்க்குறாங்க. நம்ப என்னென்ன செய்றோமோ எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறாங்க. அதே மாதிரி அ ஆதரவு. வாழ்க்கையிலே வரும் இன்பத் துன்பங்களில் மனைவியின் ஆதரவு கணவனுக்கு மிகவும் அவசியம். மிகவும் அவசியம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், அப்படியே விட்டுறக்கூடாது. அவரு போற போக்குல போட்டும் அப்படின்ட்டு. இல்ல. அ மனைவி போயிட்டு அதுல இன்வால்வ் ஆகி, "எதுக்கு இத செய்றீங்க? எதுக்கு இத செய்யக்கூடாது?" அப்படின்ட்டு 2 பேருமே சேர்ந்து செய்யும்போது, கண்டிப்பா அ அங்க ஒரு ஒரு ஆதரவு இருக்குதுல்ல. ஸோ மனைவி சொல்ட்டாங்க அப்படின்ட்டு ஒரு ஆதரவு இருக்குது. இத செய்யக்கூடாது அப்படின்ட்டு. அ இந்த மாதிரி ஆதரவுகள் இருக்கும்போது கண்டிப்பா கணவன்மார்களுக்கு உற்சாகமாக இருக்கும். கண்டிப்பா ஒரு அன்பு, பாசம் இத அதிகமாவே காட்டுனா நல்லது. ஏன்னா ஒரு கணவனுக்கு அது முக்கியமானது. அதனால மனைவிமார்கள் வந்து வேலை செய்ற பெண்களா இருந்தாங்கனாக்கா, இந்த நாட்களில பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க அப்படியே டயர்டா வந்து படுத்துருவாங்க. இல்லன்னா இப்பல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே ஃபாஸ்ட் ஃபுட் ஈஸியா கிடைக்குது. அத வாங்கி சாப்ட்டுப்பாங்க. அந்த மாரி ஒரு ஒரு பொறுப்பு இல்லாம இருக்கிறதோட, ஒத்துழைப்பு குடுத்து, கண்டிப்பா அன்பும், பாசமும் காட்டி நம்ப வாழும்போது, அந்த உறவுகள் ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். அ அதாவது நான் தான் கணவன், நான் தான் மனைவி, நான் தான் செய்யணும் அப்படின்னு சொல்றத விட, கணவர்கிட்ட இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள்லாம் மனைவி மனைவி செய்யணும்னு எதிர்பார்க்கிறதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். ஒரு வீட்ட கிளீனா வச்சுக்கிறது. பல காரியங்கள், பல காரியங்கள்ல வீட்டுக்குள்ள பிள்ளைகள பார்த்துக்கிறது, அ நெறைய வேலைகள ஷேர் பண்ணிக்கணும். அ அவங்க மேலயே போட்டுறத விட, நெறைய பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, வீட்ல உட்காந்து சீரியல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சீரியல் பார்ப்பாங்க, ரீல்ஸ பார்த்துட்டு இருப்பாங்க, ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. வீட்டு வேலை நடக்கவே நடக்காது. சில பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா இல்லையா? ஆ கணவன் வரப்போறாரு, சமையல் ரெடியா இருக்குதா? எதுவுமே அவங்க பொறுப்பெடுத்து செய்ய மாட்டாங்க. சாப்பிடுற நேரத்துக்கு அவங்க உட்காந்து இன்ட்ரஸ்ட்டா ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடைபெறும். சிலர் பார்த்தீங்கன்னாக்கா, வீட்ல எதுவுமே செய்யாம பிரேயர் மீட்டிங் போயிடுவாங்க. அ அங்க நான் சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்லிடுவாங்க. நீ எங்கனா சாப்பிட்டுக்கோன்னுவாங்க. அதுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம இருக்கும். ஆனா, வீட்டுக்குள்ள ஒரு ஒரு காரியத்தையுமே, ஒரு ஒரு விஷயத்தையுமே கணவன் கணவன் செய்யறது மட்டும் இல்ல, மனைவியும் அதுக்கு ஒத்துழைத்து போகும்போது, கண்டிப்பாக அந்த குடும்பங்கள் ரொம்ப அழகாக வளரும். அ க கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா, தன் மனைவி பிற ஆண்களுடன் நெருங்கி பழகுவதை விரும்ப மாட்டார். கண்டிப்பா நெறைய பெண்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் வைஃப்ஸோ ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்க, அந்த மாரி பழக மாட்டாங்க. பட் இந்த நாட்களிலே நம்ப முடியாது. ஏன்னா, வேலை செய்ற இடங்களில எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியாது. அவங்க போகிற இடங்களில எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியாது. அதனால வேற யார்கிட்டயும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கனாக்கா, கண்டிப்பா அந்த ஆணுக்கு பிடிக்காது. அந்த கணவருக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாரி காரியங்கள் நமக்கு முன்பாக இருக்கும்போது, ஒவ்வொரு காரியத்தையுமே நம்போ பார்த்து நடக்கும்போது, கண்டிப்பா ஒரு கணவருக்குள்ள இந்த மாரி எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும்போது, அ அந்த அந்த குடும்பம் வந்து சூப்பரா வளரும். ஒரு குடும்பத்த நடத்துறது, இந்த மாரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கணவனுக்கும், மனைவிக்கும் இருக்குதுனாக்கா, அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வராது. எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி, எல்லாத்தையுமே விட்டு குடுத்து, எ நெறைய காரியங்கள்ல பேசி, தீர்த்து வச்சு, அந்த மாரி ரொம்ப நல்லா ஒத்துழைத்து போனா, ஒவ்வொரு குடும்பமும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாத்துக்கு மேல கணவன், மனைவி கண்டிப்பாக சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். குடும்ப ஜெபம் பண்ணுவீங்க. நீங்க சொல்லலாம் நாங்க குடும்ப ஜெபம் பண்றோம்ன்னு சொல்லிட்டு. அத விட கணவனும், மனைவியும் டெய்லி தினமும் உங்க பிள்ளைகளுக்காக கைய பிடிச்சு நீங்க ஜெபிக்கிறீங்கனாக்கா, கண்டிப்பா அந்த குடும்பம், அந்த பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. இத மறக்கவே மறக்காதீங்க. நீங்க எத செய்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி,
கணவனும் மனைவியும் பொறுப்பெடுத்து நீ நெறைய பேர் சொல்லுவாங்க, "நான் ஜெபம் பண்ணுவேன். எங்க கணவர் ஜெபம் பண்ண மாட்டாரு. அவர் வரவே மாட்டாரு பிரேயருக்கு. குடும்ப ஜெபம் நடக்கவே நடக்காது. அவர் லேட்டா தான் வருவாரு. வேல முடிச்சுட்டு லேட்டா வந்து தூங்கிடுவாரு. அதனால டயர்டா வருவாரு." இந்த மாதிரி நெறைய எக்ஸ்கியூஸ் நெறைய சொல்லலாம். ஆனா, அ இந்த எக்ஸ்கியூஸ்லாம் அ நாளைக்கு பிள்ளைங்க கஷ்டப்படும்போது, வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் வரும்போது, இதெல்லாம் தகுமா? இதெல்லாம் வந்து சரிப்படுமா? அப்போ நம்ம கடவுள்ட்ட சொல்ல முடியுமா? ஆண்டவரே ஆண்டவர் கேட்பாரு, நீ ஏன் ஜெபம் பண்ணல?" அதே மாரி கணவன் மனைவிமார்கள் வந்து கண்டிப்பா உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். என்னுடைய அம்மா, அப்பாலாம் ஒவ்வொரு புதன்கிழமையும் பார்த்தீங்கன்னாக்கா, 4 பிள்ளைங்க நாங்க. எங்க 4 பேருக்காக அவங்க கடைசி மூச்சு வரையும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாங்க. அந்த 4 பேருமே இன்னைக்கு நாங்க நல்லாவே படிச்சுட்டு, நாங்க ஊழியக்காரர்களா இருக்கிறோம். அ அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு கணவன் மனைவியும் இந்த மாரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கணும். வைஃபு சில கணவன்மார்கள் சொல்லுவாங்க, "அவ சர்ச்சுக்கு போவா. அ அவ ரொம்ப பக்தியா இருப்பா. அவ நல்லா ஜெபம் பண்ணுவா." ஸோ அவங்க நினைப்பாங்க மனைவியுடைய ஜெபத்திலேயே குடும்பம் ஓடிடும்ன்ட்டு. இல்ல, அப்படி சொல்லவே இல்ல. "நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம்." ஸோ இந்த வசனங்கள் இருக்கும்போது, அ கண்டிப்பா அ மனைவிமார்கள் வந்து கணவன ஜெபத்துல தாங்குறதும், கணவன்மார்கள் வந்து மனைவிய ஜெபத்துல தாங்குறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவனும் மனைவியும் நல்லா இருக்கிறீங்கனாக்கா, அந்த குடும்பம் நல்லா இருக்கும். கணவனும் மனைவியும் நல்லா இல்லனாக்கா, அவங்களுக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்குதுனாக்கா, குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்குதுனாக்கா, ஒரு புரிதல் இல்லாம இருக்குதுனாக்கா, அந்த குடும்பம் நல்லா இருக்காது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படும். ஸோ இத நீங்க பார்க்கணும். ஒவ்வொரு குடும்பத்திலயும். ஒவ்வொரு குடும்பத்திலும் சும்மாவே நெறைய பெண்கள் அ அ எங்களுக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புவாங்க. என்னன்னாக்கா, என் கணவன் குடிக்கிறாரு, குடிக்கிறாரு. எதனால குடிக்கிறாரு? எந்த விஷயத்தினால அவர் குடிக்க போறாரு? ஏன் ஒரு அன்ப செலுத்தி அவர மாத்த முடியாது? எப்படிலாம் மாத்தலாம்? நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னாக்கா, கண்டிப்பா அந்த குடி பழக்கத்திலருந்து விடுதலை வரும். சில பெண்கள் இப்படி சொல்லுவாங்க, அவர் வந்து சோஷியல் ட்ரிங்கர் எப்பயாச்சும் தான் குடிப்பாருன்னுவாங்க. பட் நான் அத ஏத்துக்க மாட்டேன். கண்டிப்பா. யாரா இருந்தாலும், எப்படி இருந்தாலும், எதுக்கு கணவன்மார்கள் குடிக்கணும்னாக்கா, அப்படின்ட்டு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கனாக்கா, உங்க கணவர மனைவிமார்கள் கண்டிப்பா ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க கொண்டு வரலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கணவர்கள் இதை எதிர்பார்க்கிறார்களோ இல்லையோ, அ ஒவ்வொரு மனைவியுமே இப்படி நம்ப வந்து செய்யும்போது, இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்துக்குள்ளாக அவங்கள வழிநடத்தும்போது, ஒரு குடும்பத்த ரொம்ப அழகா வழிநடத்தலாம். ஸோ கணவன்மார்கள் நெறைய சொல்ல மாட்டாங்க, பேச மாட்டாங்க. நெறைய காட்டிக்க மாட்டாங்க அவங்க வெளியில. எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. பட்டு ஒரு மனைவி வந்து இதெல்லாம் எடுத்து பொறுப்பெடுத்து கணவனுக்கும் சொல்லலாம். ஆ 2 பேருமே ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி செய்யும்போது கண்டிப்பா ஆசீர்வாதமாக இருக்கும். கண்டிப்பா ஒரு குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆண்டவரும் விரும்புறாரு. அந்த குடும்பங்கள கர்த்தர் நம்பள நம்பி குடுக்குற குடும்பங்கள நம்ம எப்படி காப்பாத்துறோம்? அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்பள நம்பி குடுக்குற சுதந்திரங்கள, பிள்ளைகள நம்ம எப்படி காப்பாத்துறோம்? நம்ம எப்படி வழிநடத்துறோம்? நமக்கு அப்புறம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ நேத்து நான் வந்து மனைவிமார்களுக்காக பேசினேன். இன்னைக்கு வந்து கணவன்மார்களுக்காக பேசும்போது, கண்டிப்பா புரிஞ்சு கொள்ளுங்க. கணவனுடைய எதிர்பார்ப்புகள்லாம், அவங்கலாம் என்னென்னலாம் எப்படியெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. அ அதாவது ரொம்ப போயிட்டு சில சில பெண்கள் வந்து எப்ப பாரு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள நெறைய பேசுறத விட, வெளியில போயிட்டு நெறைய பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஊர் கதைய பேசிக்கிட்டு இருப்பாங்க. எப்ப பாரு எழுந்திரிச்சா வெளிய தான் போவாங்க. அ இரவு வரத்துக்கு முன்னாடி தூங்குறதுக்கு தான் வருவாங்க. "நான் தான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டேனே, சாப்பிட வேண்டியது தானே" அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. என்னைக்குமே குடும்பம்னாக்கா, அ நாங்கலாம் நாங்கலாம் அப்படிதான் வளர்ந்து வந்தோம். ஒரு குடும்பம்னாக்கா, குடும்பமா உட்கார்ந்து ஜெபிக்கணும். குடும்பமா உட்கார்ந்து சாப்பிடணும். குடும்பமா சர்ச்சுக்கு போணும். நீங்க குடும்பமா செஞ்சு பாருங்க. பிள்ளைகளும் அதே மாரி வருவாங்க. கண்டிப்பா. ஸோ நெறைய பேருடைய இந்த நாட்களில நெறைய பேரு பார்த்தீங்கன்னாங்க, இந்த செல்ஃபோன்னால எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. செல்ஃபோன வச்சுக்கிட்டு, செல்ஃபோன்ல அது எப்போ முடியுதோ அதுவரைக்கும் காத்துட்டு இருக்கணும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 9:00 எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. அப்டின்ட்டு ஒரு ஒரு பிளான் இருந்துச்சு. 9:30க்கு எங்க வீட்ல எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க. அப்டின்னு ஒரு பிளான் இருந்தது. இப்பலாம் அப்டி கிடையாது. அந்த ரீல்ஸ் முடிஞ்சா தான், அந்த அந்த மூவி முடிஞ்சா தான், அந்த நாடகம் முடிஞ்சா தான் நான் வருவேன். அப்டின்ற கண்டிஷன். ஸோ ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னாக்கா, உங்க வீட்டுக்குள்ள டைம் டேபிள்
டிவில வர டைம் டேபிள் கிடையாது. உங்களுக்கு இருக்கிற ஒரு டைம் டேபிள் எப்படி இருக்குது? அப்பதான் கணவனுடைய கணவனும், மனைவியும் சூப்பரா வாழ முடியும். பிள்ளைகளும் சேர்ந்து சூப்பரா வாழ முடியும். ஸோ கணவனுக்குள்ள இத்தன இத்தன காரியங்கள் இருக்கும்போது, கண்டிப்பா அத அந்த எதிர்பார்ப்புகள மனைவிகள் அத நீங்க செய்து குடுப்பது ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. அ பெண்களும் அதே மாரி நீங்க கேட்க முடியாது. நாங்க என்ன அடிமைகளா? அப்படி கிடையாது. அடிமைகள் கிடையாது. எந்த பெண்களும் நம்ம அடிமைகள் கிடையாது. பட் நம்ப வந்து நம்பளுடைய பொறுப்புகள நம்ம செய்றோம். ஸோ வேலைன்றது பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் 50, 50 தான். ஸோ எத செஞ்சாலும், "ஐயோ! எங்க வீட்ல நான் தானே எல்லாத்தையும் செய்றேன்" அப்படின்னு சொல்லுவாங்க சில பெண்கள். அப்படி கிடையாது. எல்லாமே 50, 50யா நம்ம ஷேர் பண்ணும்போது, எல்லாமே சூப்பரா இருக்கும். சில 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 மனைவிமார்கள் வந்து பிள்ளைகளோடு கூட ரொம்ப பிஸியா இருப்பாங்க. அதாவது பிள்ளைகள கவனிக்கிறதுலயும், அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுல, அவங்கள தூங்க வைக்கிறதுல, அ கணவனுக்கு பார்த்தீங்கன்னா, அத பத்தி ஒண்ணுமே சிலர்லாம் தலையிட்டுக்கவே மாட்டாங்க. அவங்க தூங்க வச்சுக்கிட்டும், அவங்க மனைவிக்கு தோணும் மனசுல, "அட ஏன்டா நான் பிள்ளைய பெத்து போட்டேன்" அப்படின்ட்டு தோணும். ஸோ இந்த மாரி சூழ்நிலைலாம் பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாத்துலயுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, எல்லாத்துலயுமே ஒண்ணு சேர்ந்து கை குடுத்தாலே சூப்பரா இருக்கும். 2 பேர் கையும் இப்படி இருந்தாலே எல்லா விஷயங்களிலுமே, இப்படி இருக்கும்போது சூப்பரான குடும்பத்த நம்ம நடத்த முடியும். ஆமா. கண்டிப்பா ஒருத்தருமே யோசனை பண்ணுங்க. ஒருவேளை குடும்பங்கள் பிரிஞ்சு கிடக்குதுனாக்கா, நீங்க யோசிங்க. நெறைய பேருடைய குடும்பங்கள் பிரிந்து இருக்கறதுக்கு காரணம் போதைப் பொருட்கள், குடி, கடன் பிரச்சனைகள். இந்த மாதிரியெல்லாம் குடும்பங்கள் பிரிஞ்சு கிடக்குது. அ இத நீங்க யோசிக்கிறீங்கனாக்கா, ஒரு மனைவிமார்களுமே உங்களுடைய கணவனுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொண்டு, இந்த இப்படிப்பட்ட பழக்கத்திலிருந்து அவங்கள எப்படி வெளியில கொண்டு வரலாம்ன்னு நீங்க யோசித்தீங்கன்னாக்கா, அது நல்லாருக்கும். கண்டிப்பா இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நானு நம்புறேன். ஏன்னா கர்த்தர் முன்னாடி வைங்க. எல்லாத்துக்கும் மேலாக கர்த்தர் முன்னாடி இருக்கணும். இயேசு அந்த குடும்பத்தில இருக்கிறார்னாக்கா, அந்த குடும்பம் சூப்பரா வளரும். இயேசு அந்த குடும்பத்தில இருந்தாலே, அந்த மனைவியுடைய முகமும், அ அந்த கணவருடைய முகமும் பார்த்தீங்கன்னா, அழகா மகிழ்ச்சியா இருப்பாங்க. பிள்ளைகளுடைய முகமும் மகிழ்ச்சியா இருக்கும். எந்த குடும்பத்திலலாம் இயேசு இருக்கிறாரோ, எந்த குடும்பத்திலலாம் ஜெபங்கள் நடக்குதோ, எந்த குடும்பத்திலலாம் உபவாசங்கள் இருக்குதோ, அந்த குடும்பம்லாம் பார்த்தீங்கன்னா, சம்பூர்ணமா இருக்கும். சம்பூர்ணமா இருக்கும். எங்கேயோ ஒரு கட்டத்தில ஆண்டவர் நம்மள ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நல்லா இருக்கிறோம். நம்மளுக்கு என்ன தேவை? இனிமேல் நமக்கு ஒண்ணும் தேவையில்லன்னு சொல்லிட்டு ஆண்டவர மட்டும் ஒதுக்கி வச்சிராதீங்க. ஆண்டவர மட்டும் தள்ளி வச்சிராதீங்க. நம்மளுக்கு தான் எல்லாமே இருக்குதே. பணம் இருக்குது. நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு எதுக்கு கர்த்தர் மட்டும் சொல்லி ஒதுக்கி வச்சிராதீங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர முன்னாடி வைங்க. எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ கணவன்மார்களுடைய எதிர்பார்ப்புகள் இன்னைக்கு ஒரு சுருக்கமான முறையில நம்ம பார்த்தாலும், இந்த குடும்பங்களுக்கு எல்லாமே அற்பு ஆச்சு இது ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு சுவாமி, இந்த நாளிலே அப்பா ஆண்டவரே ஒரு குடும்பம் அமைவதற்கு, ஒரு குடும்பம் நல்லா இருப்பதற்கு, ஆண்டவரே மனைவியும், கணவனும் ஆண்டவரே தாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எப்படிலாம் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை நாம் ஆண்டவரே இந்த நாளிலே நாங்க பார்த்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மனைவிமார்களுக்கும் நல்ல ஞானத்த குடுங்க. கணவன்மார்களுக்கும் நல்ல ஞானத்த குடுங்க. எப்படியெல்லாம் குடும்பத்த சந்தோஷமா, சமாதானமா நடத்த முடியும் என்பதை அவங்களுக்கு நீரே உணர்த்தி காட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்த நல்லா நீர் குடுத்த ஒரு கிஃப்ட் ஆண்டவரே குடும்பம். அதை இழந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. அவங்களுக்கு குடுத்திருக்கிற பிள்ளைகள இழந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. இயேசு சுவாமி உம்முடைய கரங்களிலே எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நாங்க நினைக்கிறோம். இன்னொன்னு இதுக்கப்புறம் நாளைக்கு இன்னும் வரும் நாட்களில பார்த்தீங்கன்னா, அ கணவன்மார்கள் பேசுகிறார்கள். மனைவிமார்கள் பேசுகிறார்கள். அவங்களுடைய உள்ளத்திலிருந்து அவங்க என்னென்ன பேசுறார்கள் என்பதை நான் உங்களுக்கு போடப் போறேன் YouTubeல. கண்டிப்பா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனல. லைக் போடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மற்றவங்களோடு ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க் யூ சோ மச். காட் பிளெஸ் யுவர் ஃபேமிலி.